Good morning students. 10th Maths la coordinate geometry பார்த்துட்டுருக்கிறோம். Exercise 5.3 second sum question. The equation of a straight line is 2 into x minus y plus 5 equal to 0. Find its slope, inclination and intercept on the y axis. Question என்ன அப்படின்னா ஒரு straight line equation கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து ஸ்லோப்பு இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க. இங்கே ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஸ்லோப்பு இன்டர்செப்டும் கேட்குறாங்க. சரி அப்படின்னு பார்க்கலாம். கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2 into x minus y plus 5 equal to 0. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into x 2x minus 2 into y 2y plus 5 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா y equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம இதிலிருந்து என்ன பண்ணலாம், ஸ்லோப் வேல்யூ இன்டர்செப்ட் எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது -2y equal to இந்த 2x ரைட் சைடு கொண்டு போயிடலாம். -2x -5 +5 அங்கே வந்துன்னா -5 ஆகும். திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒயினோட கோஎஃபிஷியன்ட் -2 இருக்கிறதுனால அந்த ஹோல் ஈக்குவேஷனையும் -2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ அப்போது -2y by -2 equal to -2x by -2 -5 by -2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். -2 -2 கேன்சல் ஆச்சுன்னா y மட்டும் கிடைக்கும். அடுத்ததாக -2 கேன்சல் ஆச்சுன்னா x மட்டும் இருக்கும். அடுத்து இங்கே மைனஸ் கேன்சல் ஆனால் ப்ளஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், y equal to x plus 5/2. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து y equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே எக்ஸினோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் எம்னோட வேல்யூ. அப்போது இந்த y equal to x plus 5/2ங்கிற ஈக்குவேஷனை y equal to mx plus c அப்படிங்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து நமக்கு ஸ்லோப்னோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஸ்லோப் m equal to 1ன்னு கிடைக்கும். y இன்டர்செப்ட் c equal to 5/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது சாய்வு கோணம். அப்போ அது ஸ்லோப்பில் இருந்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது, m equal to tan theta. ஸோ m அப்படிங்கிறது என்னது, ஸ்லோப்பு. அதனோட வேல்யூ 1. ஸோ 1 equal to tan theta. இப்போ tan டேபிளில் 1ங்கிற வேல்யூ எந்த ஆங்கிளுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி. ஸோ tan 45 equal to tan theta. அப்போ இதிலிருந்து தீட்டானோட வேல்யூ எவ்வளவு, 45 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் இன்க்ளினேஷன் தீட்டா equal to 45 டிகிரி. அப்போ அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன், இன்டர்செப்ட் ஃபைண்ட் பண்ணுறது எப்படின்னா இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்ததாக எக்ஸசைஸில் தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஹூஸ் inclination is 30 degree and making an intercept -3 on the y axis. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்க 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ -3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, சாய்வு கோணம் 30 டிகிரின்னு எழுதிக்கிறோம். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, y இன்டர்செப்ட் c equal to -3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா y equal to mx plus c அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ எம்னோட வேல்யூ தெரியாது இல்லையா? அப்போ எம்னோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இந்த இன்க்ளினேஷன்லேருந்து தான் நம்ம ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து m equal to tan theta. ஸோ m equal to tan தீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ tan 30னுடைய வேல்யூ அந்த டேபிள் இருக்கிற 9th டிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ m equal to tan 13னோட வேல்யூ 1/√3. ஸ்லோப்னோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1/√3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா y equal to mx plus c. ஸோ y equal to mனோட வேல்யூ என்னது, 1/√3x மைனஸ் cனோட வேல்யூ வந்து
இங்கே -3 அப்படிங்கிறனால -3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே √3 டினாமினேட்டரில் √3 இருக்கிறதுனால இந்த √3யை நம்ம போத் சைடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இதை ஒய்யோட மல்டிப்ளை பண்ணும்போது √3y ஆகும். அதே 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது 3√3ன்னு கிடைக்கும். ஸோ √3y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3√3. ஓகேவா? ஸோ அப்போது எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் இந்த √3y ரைட் சைடு போச்சுன்னா √3 -√3yன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் √3y மைனஸ் 3√3 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்ததாக எக்ஸசைஸில் 4th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் √3x ப்ளஸ் 1 மைனஸ் √3y ஈக்குவல் டு 3. ஸோ இதுவும் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் வேல்யூவும் இன்டர்செப்டும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். கிவன் √3x ப்ளஸ் 1 மைனஸ் √3 இன்ட்டு y ஈக்குவல் டு 3. இது கிவன் ஈக்குவேஷன். இப்போது இதையும் நம்ம என்ன பண்ணணும், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ y டேர்ம்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போகிறோம். 1 மைனஸ் √3y ஈக்குவல் டு இந்த √3x இங்கே ரைட் சைடு வந்ததுன்னா -√3x ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். அடுத்ததாக ஒய்னோட கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் √3 இருக்கிறனால அதை போத் சைடும் டிவைட் பண்ணணும்னா இங்கே y மட்டும்தான் இருக்கும். ரைட் சைடு என்ன கிடைக்கும், -√3x பை 1 மைனஸ் √3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 பை 1 மைனஸ் √3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு -√3 by 1 minus √3 into x plus 3 by 1 minus √3. ஸோ இந்த -√3 by 1 minus √3ங்கிறது எக்ஸனோட கோஎஃபிஷியன்ட். 3 by 1 minus √3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சீனோட வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்லோப்னோட வேல்யூ ஸ்லோப் m ஈக்குவல் டு -√3 பை 1 மைனஸ் √3ன்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் √3ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அதைய ரேஷனல் நம்பராக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது 9th படிச்சிருப்பீங்க இந்த கான்செப்ட். ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது m ஈக்குவல் டு -√3 பை 1 மைனஸ் √3. இந்த 1 மைனஸ் √3னுடைய காஞ்சிகேட் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். ஓகேவா, 1 மைனஸ் √3னுடைய காஞ்சிகேட் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் எடுத்துப்போம். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், 1 ப்ளஸ் √3. அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். 1 ப்ளஸ் √3 பை 1 ப்ளஸ் √3 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும், -√3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3 பை இங்கே பார்த்தீங்க இந்த டினாமினேட்டரில் பாருங்கள் 1 மைனஸ் √3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3ன்னு இருக்குது. அப்போது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதை எப்படி எழுதலாம், a² மைனஸ் b² எழுதலாமா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். அப்போ ஏனோட வேல்யூ 1, பினோட வேல்யூ √3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ a² மைனஸ் b² எழுதணும்னா என்ன வரும், 1² மைனஸ் √3². சரி, இப்போ நியூமரேட்டரில் -√3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3ன்னு எழுதிட்டு டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் √3 பண்ணோம் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும். ஓகேவா. சரி, இப்போது -√3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3 பை 1 மைனஸ் 3 என்னாகும், -2ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல் ஆகிட்டு நமக்கு அடுத்தது என்ன கிடைக்கும், m ஈக்குவல் டு √3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3 பை 2ன்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ √3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3 பை 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த √3யை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √3 இன்ட்டு 1 √3 ப்ளஸ் √3 இன்ட்டு √3 √3 மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் கிடைக்கும். ஸோ ஸ்லோப் வேல்யூ என்னது, √3 ப்ளஸ் 3 பை 2. ஸோ இதுதான்
ஸ்லோப்னோட வேல்யூ. அடுத்ததான் இன்டர்செப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து சீனோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருந்தது, 3/1 மைனஸ் √3ன்னு கிடச்சிருந்தது. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் கான்செப்டை வச்சு ரேஷனல் நம்பராக சேஞ்ச் பண்ணலாம். அப்போ 3/1 மைனஸ் √3 இதனோட காஞ்சிகேட் ஃபார்ம் 1 + √3. ஸோ அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஒரு நியூமரேட்டரில் 3 × 1 + √3 பை இங்கே a + b × a - b கான்செப்ட் யூஸ் பண்ண அப்படின்னா a² - b² எழுதுவோம். அப்போ 1² மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 3 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 1 3, 3 × √3 3√3ன்னு கிடைக்கும். பை 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, 1 - 3 -2ன்னு கிடைக்கும். அப்போது 3 + 3√3 பை -2 அப்படிங்கிறது தான் நமக்கு இன்டர்செப்ட்னோட வேல்யூ. ஸோ therefore slope m = √3 + 3/2, y-intercept c = 3 + 3√3 பை -2. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.19 ஓகேவா. ஸோ இந்த சம் வந்து சேம் இதே மாடலில் தான் இருக்குது. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து ஸ்லோப் வேல்யூவும் இன்டர்செப்ட் வேல்யூவும் கேட்டிருக்காங்க. சேம் நம்ம இப்போ போட்ட மெத்தடு தான். ஸோ எல்லாருமே நோட்டில் போட்டு வைங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.